அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 9வது ராகம் வந்து பாகேஸ்வரி ராகம். இதனுடைய அவரோகணத்தை பார்த்துடலாமா? சகம தனி சாணி தமப கமரி சகம தனி சாணி தமப கமரி. இது ஒரு அழகான இனிமையான ராகம். இந்த ராகத்தில் ஏராளமான பழைய திரைப்பட பாடல்களை வந்து பாகேஸ்வரி ராகத்தில் அமைச்சிருக்காங்க. அதில் ஒரு முதல் பாட்டை பார்க்கலாமா? நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் நிலையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இதில் சரணம் ரொம்ப அருமையாக இருக்கும். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமா. பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் எழில் வருமா. ஆஹா, என்ன அற்புதமான ஒரு பாடல்! மறக்காமல் யூடியூப்பில் போய் கேட்டு பாருங்கள். ராமுன்ற திரைப்படம், அதில் தான் இந்த பாடல் இருக்குது. இந்த பாட்டை எழுதுனது கவியரசர் கண்ணதாசன். அதற்கு அழகாக இனிமையாக மியூசிக் கொடுத்தது எம்.எஸ். விஸ்வநாதன். அந்த இசைக்கு ஏற்றவாறு தன்னுடைய குரலால் நம்மை கட்டி போட்டவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ். அற்புதமான ஒரு பாடல் ராமு படத்தில் வந்திருக்கு. இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு பாடல். அடுத்து தேன் நிலவு. இதுக்கு இசை வந்து ஏஎம் ராஜா, பாடினது ஏஎம் ராஜா, ஜானகி. பாட்டை எழுதினவர் கண்ணதாசன். அதுலேயும் ஒரு பாட்டு இருக்குது, அருமையான பாட்டு. அதை கேட்கலாமா? காலையும் நீயே மாலையும் நீயே, காற்றும் நீயே கடலும் நீயே, காலையும் நீயே மாலையும் நீயே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே ஒவ்வொரு பாட்டையும் கேட்கும்போது, அந்த காலத்து பாட்டுகள்லாம் கேட்கும்போது அடடா, அதெல்லாம் அந்த நினைவுகள் திரும்ப திரும்ப வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து 3வதாக ஒரு பாட்டு, குலேப காவலின்ற படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். இதுக்கு இசை வந்து எம்.எஸ். விஸ்வநாதனும் டி.கே. ராமமூர்த்தியும். இந்த பாட்டை பாடினவங்க ஏஎம் ராஜா, ஜிக்கி. இந்த பாட்டை எழுதின கவிஞர் பேர் வந்து விந்தன். அந்த பாட்டை இப்போ பார்க்கலாமா? மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா, இன்னலை தீர்க்கவா. மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா. இப்படி ஏராளமான பாடல்கள் இருக்குது. அதெல்லாம் அடுத்து வர்ற வீடியோஸில் நம்ம பார்ப்போம். வழக்கம் போல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.